இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறனால, பூக்கள் கொஞ்சம் சாமிக்காக பறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோட்டத்தில போய் பார்த்தா, நெறைய பூக்கள் இருந்துச்சு. ஆனா நெறையாலாம் நம்மளுக்கு வேண்டாம். கொஞ்சமா மட்டும் பறிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஃபேண்டா கலர் ரோஸ்ல வந்து 3 இருந்துச்சு. ஒரு 2 மட்டும் பறிச்சுட்டேன். கொஞ்சம் மொக்கா இருந்துச்சு, அத விட்டுட்டேன். அப்புறம் 7 டேஸ்ல வந்து ஒரு 3 பூ இருந்துச்சு. அதுவும் பறிச்சு எடுத்துக்கிட்டேன். சங்குப்பூ வந்து நம்ம வீட்ட சுத்தி நெறைய பக்கம் இருக்கு. அதே மாரி காட்டுலயும், வேலியில எல்லாமே சங்குப்பூ தான் இருக்கு. அதில வந்து கொஞ்சம் பறிச்சு எடுத்துக்கிட்டேன். நம்ம பறிக்க பறிக்க நெறைய பூக்கள் வந்துட்டே இருந்துச்சு. அதனால அந்த ப்ளூ கலர்ல இருக்க சங்குப்பூ வந்து பறிச்சு எடுத்துட்டேன். அப்புறம் வெள்ளை கலர் சங்குப்பூ வந்து ஒரு செடி இருக்கு. அது எப்படி வளர்ந்துச்சுன்னு எனக்கே தெரியல. தன்ன போல வளர்ந்து வந்திருக்கு. அதில 2 பூ இருந்துச்சு. அதுவும் பறிச்சு எடுத்துட்டேன். அப்புறம் பர்பிள் கலர். இது பர்பிள் கலரா, பிங்க் கலரான்னே எனக்கு தெரியல. அதில கொஞ்சம் பறிச்சு எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து காட்டு சூரியகாந்தி, அப்புறம் காஸ்மோஸ் அதுவும் கொஞ்சம் இருந்துச்சு. அதுவும் பறிச்சு எடுத்துக்கிட்டேன். செம்பருத்தி பூ வந்து ஒரு 3, 4 பூ இருந்துச்சு. அதுவும் பறிச்சு எடுத்துக்கிட்டேன். டிசம்பர் மாதம் பூக்க வேண்டிய பூ ஜூன் மாசத்துல பூத்து குலுங்கிட்டு இருக்கு. அந்த டிசம்பர் பூ வந்து ஒரு கை நிறைய இருந்துச்சு. அதுவும் பறிச்சு எடுத்தாச்சு. அப்புறம் காக்கட்டான் பூவுலயும் வந்து ஒரு 5, 6 பூ பக்கம் இருந்துச்சு. அதுவும் பறிச்சு எடுத்துட்டேன். மஞ்சள் கனகாம்பரம் அதுவும் கொஞ்சம் இருந்துச்சு. பறிச்சு எடுத்துக்கிட்டேன். அப்புறம் வீட்டுக்கு முன்னாடி என்ட்ரன்ஸ்ல வந்து அரளி செடி வச்சிருக்கோம். அதில பூவெல்லாம் பறிக்கிறதில்ல. எப்பயாவது ஒரு டைம் பறிப்போம். அதுலேருந்து கொஞ்சம் பறிச்சு எடுத்துட்டேன். தட்டு ஃபில் ஆயிடுச்சு. வைக்கிறக்கு இடம் இல்ல. அதனால தம்பி வந்து சைக்கிள் ஓட்டிட்டு வந்தான். அவனோட கூடையிலேயே வந்து அரளிப்பூவும், அப்புறம் மருகு கொஞ்சம் பறிச்சேன். அதுவும் வச்சுட்டேன். இன்னைக்கான அறுவடை இந்த பூக்கள் தான். எவ்வளோ இருக்கு பாருங்க. இன்னும் நெறைய இருக்கு. இதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ மட்டும் பறிச்சுட்டேன்.